கிளம்ப போறோம். இப்போ எல்லாரும் ஒர்க் முடிச்சு கிளம்பலாம்னு சீக்கிரமா போகலாம். எனக்கு அம்மா கூட எனக்கு க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. கிளம்பா அவருடைய ஐயர் ஆஃபீஸர் வந்து அவருக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்றத எங்களுடைய ஃபர்ஸ்ட் எமோஜி ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படின்றத இப்போ பார்க்கணும். எல்லாரும் போய் கம்பெனிங்களா? ஓகே, பட் சரி நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, ஓகேவா? எப்படின்றத இப்போ பார்க்கணும். எல்லாரும் போய் கம்பெனிங்களா? ஓகே, பட் சரி ஓகே, பட் இந்த மாதிரி ரிசீவர் ஃபோன் கிடையாது. இந்த மாதிரி ரிசீவர்ல வந்து அந்த ஷோப்ல வந்து கால் வந்துட்டே இருக்கு. இப்போ அவங்க வீட்லயும் வந்து சொல்லல, அப்ப யார் கால் பண்ணிருப்பாங்க அவருக்கு? அப்பனா ஏதோ ஒரு பர்சனுக்கு அந்த நம்பர் வந்து எமர்ஜென்சிக்காக கொடுத்துருக்காரு. அப்படி வந்து அவர் கால் பண்ணப்ப இவர் போய் எடுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹலோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, பக்கத்துல அந்த ரீப்ளை பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப வினோத் ஃபோன் வந்துட்டே இருக்குல்ல, மாலிகுலே கால் பண்றோம்ல, கஸ்டமர் குவாலிட்டி செக் 7 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1.5 days ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நேற்று கொடுத்த அந்த ஸ்டிக்கி அதுல வந்து எனக்கு வந்து வீக்னஸ் வந்து நான் எடுத்துட்டு பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் கோர்ஸ் மூலமா எல்லா ஒர்க்குமே ரெகுலரா நம்ம பண்றது, ஆனா எவ்வளோ ஸ்மார்ட்டாகவும் மெஷரபிளாகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் மூலமா நல்லா டீப்பாக தெரிஞ்சுருக்கு. இந்த செக்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம மாலிகுல் டீமுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். எப்படி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எது வந்துட்டு அன்னெசரி பொலிப்ஸ் காசிப்பு இதெல்லாம் நமக்கு தெரியாமே நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் குறைச்சி நல்லா இருக்கும். அப்புறம் இன்னும் வந்து எப்படி நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், அப்புறம் எப்படி ஒர்க் பண்ணலாம், இன்னும் டேலண்டா இன்னும் கொஞ்சம் எப்படி டாப் டெவலப்மெண்ட் போகலாம் அப்படின்ற விஷயம் வந்து சார் வந்து நல்லா சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.